You a dangerous girl, those eyes looking up at me. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் விறுவிறுன்னு நடந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிப்பீங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் எங்கே போகிறேன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கேன் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலில் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு தெரியும். நம்ம இப்போது இன்றைக்கி நம்ம போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரன். இந்த ஜெயச்சந்திரன் தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த ஜெயச்சந்திரனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஜெயச்சந்திரனில் கிறிஸ்மஸ்க்காக நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். பட் பேக் நாட் அலோடு, நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. டேக் நமக்கு போட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ பேக் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த சைடு பேக் ரேக்கில் இது பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டோம். நாங்கள் அந்த சைடு போகிறதுக்கு முன்னாடியே இங்கெல்லாம் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருந்தது. ஐஸ்கிரீம் ஒன்றே 20 ருபீஸுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஐஸ்கிரீம் எல்லா ஐஸ்கிரீமும் 20 ருபீஸு. அந்த பக்கம் பார்த்தா காஃபி, அப்புறம் பப்ஸு இது மாதிரி இருந்தது. நம்ம ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்லான்னு நினச்சோம். பட் ஆல்ரெடி நம்ம கோல்டில் இருக்கோம். சரி நம்ம காஃபி பப் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கடைசியில் நாங்கள் எதுவுமே சாப்பிடாம பேகை டேக் போட போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டோம். பேக் சைடு போனீங்கன்னா அவங்க கேட்டாங்க, டேக் போடுறீங்களா இல்லை பேக் வச்சுட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இல்லை நாங்கள் பேக் கொண்டே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு என் பேக்கை நான் கொடுத்துட்டேன். அவங்க டேக் போட்டு கொடுத்தாங்க. ஒன்றுமே இல்லை, 2 ஜிப்பு சேர்த்து இது பண்ணி கொடுத்தாங்க. இங்கே டேக்லாம் கலர் கலராக அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. இது வெறும் பேகுக்கான டேகு. இது பேக் நம்ம கொடுத்துருந்தோன்னா அதுக்காக கொடுக்குற டேகு. தென் என்னோடய பேக்குமே நான் கொடுத்து டேக் போட்டுட்டேன், லாக் பண்ணியாச்சு. தென் என் ஃப்ரெண்டு பேக்கும் லாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவளும் பேக் கொடுத்துருந்தா. அவள் பேக்கையும் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் வாங்க நம்ம போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டோம். நான் ஒரு மைண்ட் செட்டில் போனேன். எனக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறதுக்காக நான் போனேன். பட் நான் எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போயிருந்தேன். நான் என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் வாங்க. தென் அங்கே ஃபுல்லாக கிறிஸ்மஸ்னால ஸ்டார்ஸ் வைக்கிறது எல்லாமே என் ஃப்ரெண்டு இந்த ஸ்டாரை பார்த்துட்டு, நீ ஹெட்செட் இல்லைன்னு சொன்னியே, ஸோ இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். இது ஹெட்செட் அடி, உனக்கு லைட் அடியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு தென் நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே ஃபுல்லாகவே என்ட்ரி ஆன உடனே ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. கிறிஸ்மஸ்க்காக ஸ்டாரு அது இது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே அதுதான் இருந்துச்சு. ஸோ நம்ம கிறிஸ்மஸ்க்காக எதுவும் வாங்க போகிறது இல்லை. கிறிஸ்மஸ்க்கு யாராவது கேக் கொடுத்தா அதை சாப்பிட மட்டும்தான் நம்ம செய்வோம். இதெல்லாம் வாங்கி வைக்கிற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக இந்த பக்கம் போனால் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. தென் அங்கே சாரீலாம் போட்டிருந்தாங்க. சரி சாரீ ஏதோ போட்டிருக்காங்க, என்னதான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்க இந்த ஷாப்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன இருக்கோ அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. இப்போ என்ன இருக்குது மீன்ஸ், இப்போ நம்ம ரெயினா மழை பெய்யும். ஸோ மழை சீசனுன்றனால கொடை எல்லாமே ஃப்ரண்ட்டில் இருக்குது. தென் இப்போ கிறிஸ்மஸ்க்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த திங்ஸ் எல்லாமே. இப்போ பொங்கலுக்குன்னு பொங்கலுக்கு என்ன வைப்பாங்க ஃப்ரண்ட்டில் தெரிலையே, அது மாதிரி எதாவது வைப்பான் போல். அது மாதிரி இப்போ என்ன சீசனோ அதுக்கேற்ற மாதிரி ஜெயச்சந்திரன் அவங்க மூளையை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்படி யூஸ் பண்ணுறவன் தான் பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும். அது நீங்கள் யாராவது பிஸ்னஸ் கைஸாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சாரீ ஒரு சாரீ இருந்தது 893 சம்திங் ஒரு சாரீ. பட் எனக்கு தெரியல அது ஒர்த் இல்லையா, அந்த ப்ரைஸ்க்கு அந்த சாரீ ஒர்த் இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்கிறதுக்குள்ளேயே எங்களால் முடியலை. நாங்கள் எஸ்கலேட்டர்லாம் கிடையாது, லிஃப்ட்டு மட்டும்தான் இருக்குது. லிஃப்ட்டுக்கு போய் நிற்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் நாங்கள் வந்துட்டோம். அப்பாடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே போனால் ஃபுல்லாக உமன்ஸ் கலெக்ஷன் தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நிறைய திங்ஸ் இருந்துச்சு, நம்ம ட்ரெஸ்ஸஸ்ஸு அது மாதிரிலாம் இருந்துச்சு.
பேண்ட்டு, டாப்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப்ஸு எனக்கு எதுவுமே அட்ராக்ட்டாக இருக்க மாதிரி தெரியல. பட் வந்து பேண்ட் வைஸ் ஓகே. ஜீன்ஸ்லாம் ஒர்த்து தான். நார்மலா இது வந்தது. நம்மளோட செக்ஷன் வந்து எப்பவுமே காஸ்மெட்டிக்ஸ். ஸோ வந்து நம்ம அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஐலைனர், மஸ்காரா அது மாதிரிலாம் நிறைய இருந்தது. லிப்ஸ்டிக்கு, ரோஸ் வாட்டரு, பேங்கிள்ஸு அது மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் வந்து ஜஸ்ட் இந்த ஐலைனர்ஸ் ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப ஹைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், இந்த மை எடுத்து கையில் போட்டு பார்த்தேன். போட்டு பார்த்தா ஓகே ஒர்த்துன்ற மாதிரி தான் இருந்துச்சு. தென் வந்து எல்லாருக்குமே இந்த ஹேபிட் இருக்கும். அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்து எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தென் வந்து நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்துட்டோம் நாங்கள். இந்த சைடு வந்துட்டதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து இதுவாக இருந்துச்சு. லிப்ஸ்டிக்ஸு அது மாதிரி இருந்தது. லிப்ஸ்டிக்குமே பார்த்துட்ருந்தோம் நாங்கள். லிப்ஸ்டிக்குமே வந்து இதெல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருந்தோம். தென் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே லிப்ஸ்டிக்ஸ் தான் இருந்துச்சு. இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து 50ன்ற மாதிரி இருந்தது. 55க்குமே இருக்குது பிராண்டடு, 100, 80 இது மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு லிப்ஸ்டிக்கு. தென் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து கம்மல்ஸ் இருந்தது. கம்மல் இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ வந்து இயரிங் சைட்லாம் வந்து எல்லாமே வந்து நியூ கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இயரிங்ஸ்லாம். இது எல்லாமே வந்து கோல்டு மாதிரி இருந்துச்சு லைட்டாக. ஸோ வந்து லைட்டாக இல்லை, ஓரளவுக்கு நம்ம பேரிங்காக வந்து போட்டுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ட்ரெஸ்ஸஸ்க்கு. தென் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஃபேன்சி அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு இயரிங்ஸு. எல்லா இயரிங்ஸுமே வந்து நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாகவும் மேக் பண்ணியிருந்தாங்க. நல்லாவும் இருந்தது. ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சுற்றி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். இயரிங்ஸ்லாம் வந்து நான் வாங்க போகிறதில்ல. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக போட்டுக்கிட்டு போவாங்க. அது மாதிரி போடுற ஜென்மம் நான் கிடையாது. பிகாஸ் நான் ரொம்ப ஒரு சோம்பேறி. அதனால் வந்து நமக்கு வந்து இது மாற்றி மாற்றி போடுறது வந்து செட் ஆகாது. அப்படியே வாங்கி வச்சாலுமே ஐயையோ நம்ம இன்றைக்கி இது போடலையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து சில நேரம் மறந்து போடாமல் போனதும் உண்டு. அதனால் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நெத்திச்சுட்டி பார்த்தோம். நெத்திச்சுட்டி வந்து என்னோடய மைண்ட் செட் என்னென்னா, ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் வந்து அது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. அது வந்து எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் பெருசாக இருக்க அந்த இன்னிசேலலாம் வர மாதிரி இருக்கணும் நெத்திச்சுட்டிலாம் போட்டால். அப்போ தான் வந்து பக்காவாக இருக்கும். இது மாதிரி குட்டி குட்டியாக குழந்தைங்க வைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. எனக்கு அது பிடிக்காது. உங்களுக்கு எது மாதிரி இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து இது அதுலேயுமே நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன். ஏதாச்சும் கொஞ்சம் பெருசாக இருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஓல்டு மாடலுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிக்கல. தென் அங்கே வந்து அப்படியே இந்த சைடு வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து குழந்தைங்க ஒரு கிளிப்பு, நம்ம இந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி இதை பார்த்தேன். இந்த கிளிப்பு வந்து இப்போது கரண்ட்லி கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த கிளிப்பு வந்து 55 ருபீஸுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு கிளிப்புமே வந்து 55 அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நார்மலாக ரோட்லேயுமே அவ்வளோதான் சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ வந்து ரேட்டுமே நான் ரொம்ப ஹைலாம் சொல்ல மாட்டேன், ஓகே. ஏன்னா பிகாஸ் வந்து ஆல்ரெடி இங்கேயுமே அதான் சேல் பண்ணுறாங்க, அங்கேயுமே அதான் சேல் பண்ணுறாங்க. அதனால் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. தென் நம்ம இங்கே எதுவுமே நமக்கு வேண்டாம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பில் கவுண்டரில் நிற்கிற ஆளுங்களை பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலுமே இந்த பில் கவுண்டருக்கு நிற்கிறதுலையே வந்து டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டன் வந்து வாங்கினதே வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருந்தது பில் கவுண்டரில். இன்றைக்கி வந்து மண்டே தான். மண்டேவே வந்து எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு எனக்கு தெரில. மேபி வந்து கிறிஸ்மஸ்க்கு கலெக்ஷன்ஸ்க்கு
வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அங்கேருந்து வந்து ஜீன் பேண்ட்லாம் இருந்துச்சு. ஜீன் பேண்ட் செக்ஷன் வந்தோம். ஜீன் பேண்ட் செக்ஷன் வந்தால் எல்லா ஜீனுமே வந்து ஆல்மோஸ்ட் 890 900 1000 1600 அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. எல்லாமே பிராண்டட்னா இன்னும் ஹை பிச்சாக இருக்குது. பிராண்டட் வித்தவுட் பிராண்டட்னா வந்து 800ன்ற ரேஞ்ச் மாதிரி இருக்குது. இந்த பேண்ட்லாம் வந்து இப்போ கரண்ட்லி ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு பக்கி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேண்ட் வந்து இந்த பேண்ட்டோட ரேட் வந்து 893. நார்மலாகவே ஷோஸ் கடையிலையுமே அதுதான். பட் வந்து பிங்க் கலரில் அது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டே பட் நான் பேண்ட் வாங்க போகல அங்கே. ஸோ வந்து அங்கேருந்து திருப்பி ஸ்டெப்ஸில் ஏறி மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் சாரீ பார்த்துட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உமன்ஸ் செக்ஷன் பார்த்தோம். இது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே கிட்டு தான். கிட்ஸ்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கிட்டும் இல்லை. அதனால இதை நான் பார்த்து எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து இது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் வாங்கி நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. நோட் புக்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ரொம்ப ரேட்டுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து ஜஸ்ட்டு ஸ்டேஷ்னரியை வந்து பார்த்துக்கிட்டு தான் போக முடியுன்ற மாதிரி இருந்தது. தென் வந்து ஒரு குட்டி பேக் பார்த்துருந்தேன். அந்த பேக் நார்மலாகவே அமேசான்லேயே வந்து 250ன்ற மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து அந்த பேக்கோட ரேட் வந்து 390ன்ற மாதிரி இருந்துச்சு. நான் ஆன்லைனில் அமேசான்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் அதில் கிளாத்துமே நல்லா இருந்தது. நம்ம வந்து அமேசானில் வாங்கிக்கலாம். நான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அமேசானில் வாங்கினா கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் தேடி வந்த செக்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து மென்ஸு. இது வந்து அவங்களுக்கான செக்ஷனு. அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்படின்ற மாதிரி இருந்தது. இது ஃபுல்லாகவே ஒன்று வந்து ஃபுல்லாகவே கிட்ஸு, ஒன்று உமன்ஸும் ஒன்று மென் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்த செக்ஷனுமே நமக்கு எதுவும் தேவை கிடையாது. இங்கே நின்றும் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டேன். அதை பார்த்து நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினோடனே அப்புறமா தான் ஒரு வழியாக எனக்கு தோணுச்சு. இந்த செக்ஷனுமே வந்து ஸ்லிப்பர்ஸுன்ற மாதிரி சொன்னாங்க. என்னது ஸ்லிப்பர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே இருக்கவங்ககிட்ட நம்ம கேட்கலாம் எங்கே இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஒரு செக்ஷனாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எதுவுமே கேட்கல. இங்கே போனோடனே தான் எனக்கு வந்து ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் வந்து இந்த செக்ஷனில் அந்த கூட்டம் வேறு எதுலேயுமே இல்லை. அவ்வளோ கூட்டம் தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே. நான் வந்து ஒரு பாத்திரம் வாங்குறதுக்கு தான் வந்திருந்தேன். பட் வந்து அந்த பாத்திரம் கூட இல்லை. கேக் செய்கிறதுக்காக ஒரு பேன் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருந்தேன். தென் வந்து இங்கே சோம்பு இருந்துச்சு. அது வந்து ஒன்று வந்து 79 ருபீஸ் தான். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இது மாதிரி ஆஃப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அது ஒர்த்துன்றது நீங்கள் நினைக்கக்கூடாது. இது என்ன கான்செப்ட்னால், ஆஃபர் வந்து 80 ருபீஸ்க்குன்னு போடுறான். 80 ருபீஸ் கொடுத்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னா அது ஒரு ப்ராடக்ட்டோட ரேட்டே 40யாக தான் இருக்கும். அப்படி தான் ஆஃபர்ஸே போடுவாங்க. நார்மலாக வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டே இல்லாமல் உங்களுக்கு லாபம் வர மாதிரி யாராவது சேல் பண்ணுவாங்களா? அதை நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு தான் வந்து எந்த ப்ராடக்ட்னாலுமே நீங்கள் வாங்கணும். ஜஸ்ட்டு வந்து இது மாதிரி ஆஃபர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணக்கூடாது. தென் வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தா. நான் என்ன பண்ணேன், பிங்க் சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வந்து பிங்க் சால்ட் தெரியுமா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியாது பிங்க் சால்ட்டு. நான் அங்கே வந்து பிங்க் சால்ட்டு பார்த்தேன். பிங்க் சால்ட்டு பார்த்தோன்னே நான் வந்து என் கையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது சொல்லு, இது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருந்தேன். அவன் சொன்னான் பிங்க் சால்ட் அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. என்னது பிங்க் சால்ட் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது. நானே எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருந்தது. பட் பிங்க் சால்ட்னால என்ன யூஸ், அது ஏன் பண்ணுறாங்க, என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தென் வந்து நான் தேடி வந்த பாத்திரத்தை வந்து ரொம்ப நேரமாக வந்து தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஆஃபரு அது இதுன்னு சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க. பட் நான் தேடின பாத்திரம் மட்டும் போடலை.
நானும் வந்து இந்த கடையில் எல்லாமே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேனே. வந்து பார்த்தா என்னோட பாத்திரம் இல்லை. எனக்கு வருத்தமாக போச்சு. தென் வந்து நாங்கள் வந்து லிஃப்ட்டில் போயிட்டோம். நான் தேடி வந்தது இல்லை. நமக்கு டைம் தான் ஆகுது, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டில் இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். கீழே இறங்கி வந்துட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வெளியே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட இருக்க பேக்கில் இருக்க டேக் வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் நம்ம போய்ட்டு யார் அதை அவுத்துடுவா, நம்ம என்ன சிசர் வச்சுக்கிட்டா சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த வெளியே போனேன். வந்து டேக் ரிமூவ் பண்ணுறதுக்காக வெளியே நின்றுருந்தோம். அங்கே வந்து கேலண்டர் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து அதை கேட்க முடியாது. பிகாஸ் நம்ம எந்த பொருளும் வாங்கலை. எந்த பொருளுமே வாங்காத போது அதை வந்து கேட்டோம்னா அவங்க நமக்கு கொடுத்துருவாங்களா? வாங்குறவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம தான் எதுவுமே வாங்கலையே, நமக்கு எதுவும் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சரி ஏதாவது ஐஸ் சாப்பிட்லாம், எதாவது கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னா, இல்லை வேண்டாம், நம்ம வந்து எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நானும் ரொம்ப நேரமாக அவங்கக்கிட்ட கேட்டு போராடிக்கிட்டு இருந்தேன். இது வேணுமா அது வேணுமா அப்படி இப்படின்ட்டு கொஞ்ச நேரம் பேச்சு வார்த்தை போட்டு என்னோடய எனர்ஜி லாஸ் ஆனது தான் மிச்சம். அவள் எதுவுமே வேணான்ட்டா. அடி போடி, நம்ம ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயத்த சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் போய் நின்று சாப்பிட்டோன்னா அது நல்லா இருக்காது. அவளும் நம்ம கம்பெனி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து உனக்கு வேணாமா எனக்கும் வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்து ரயில்வே ஸ்டேஷன் போக ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து தாம்பரம். ஸோ வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம் நடந்து. அது வந்து நடுவில் கொஞ்சம் மார்க்கெட் மாதிரி இருக்கும். நாங்கள் நினச்சோம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே எங்கேயாவது சுண்டல் கடை இருந்தால் சுண்டல் சாப்பிடுவோம். என்னன்னு தெரியல, அந்த சுண்டல் வீடியோக்கு அப்புறம் சுண்டல் மேலே கொஞ்சம் க்ரேஸாக இருக்குது. ஸோ வந்து சுண்டல் கடை இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தேன். கடைசியில் சுண்டல் கடை இல்லை. ஸோ வந்து பஸ் ஸ்டாப்புக்கே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்து இங்கேருந்து வாக் பண்ணி போகும்போது ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப நேரம்லாம் ஆகலை. தென் வந்து இந்த விலைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 10 விலைக்கு 7 விலைக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விலைக்கு வந்து குட்டியாக தான் இருக்குது. நான் நினச்சேன் ஒரு விலைக்கு 1 ரூபான்னு விற்பாங்க போல் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் வந்து அவங்க மூட்டையில் வாங்கும்போது விலைக்கு வந்து ஓரளவுக்கு இதுவாக தான் கொடுப்பாங்க. ரொம்ப நான் வந்து போன இயர் விலைக்கு வாங்கும்போது 2 ருப்பீஸ் என்னமோ சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. நான் எவ்வளோ வாங்கினேன்றதே மறந்துட்டேன். அதனால சரி இப்போ கார்த்திகை தீபம் முடிஞ்சிச்சு. ஸோ விளக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஹோப்போடு நான் வந்து விளக்கு ப்ரைஸ் கேட்டேன். அவங்க வந்து இப்படி சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம். பிகாஸ் என் வீட்டுக்கிட்டேயே அது வந்து 1 ரூபான்ற மாதிரி நான் வாங்கியிருந்தேன். அங்கே அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது வாங்கணுன்னு தோணாது. அதனால் வந்து நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க வந்து 1 ரூபா சொல்லியிருந்தாலுமே இங்கே வாங்கி நான் எங்கள் வீடு வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நான் வாங்கியிருக்க போகிறதில்ல. சும்மா வந்து ப்ரைஸ் கேட்டுக்கிறேன் எல்லா இடத்துலையும். அப்படி இது மாதிரி வந்து ப்ரைஸ் கேட்டு அவங்களும் வாங்க முடியாமல் இருக்கும். அது வந்து தப்பு தான், அப்படி பண்ணக்கூடாது. பட் இருந்தாலுமே அவங்க 1 ரூபான்னு சொல்லியிருந்தா கூட நான் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து நம்ம கோயில் போகலான்னு இருக்கோம். அதுக்காக அந்த விலாக் போடுறதுக்காக தான் விளக்கு வாங்கிட்டு பண்ணோம். தென் வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வழி இருக்குது. இந்த பக்கம் இருக்க வழியில் வந்து ஏறி எஸ்கலேட்டர் மாதிரி இருக்குது அந்த சைடு. ஸோ வந்து நம்ம அந்த சைடு போயிட்டா மேலே பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அந்த பிரிட்ஜ் வந்து 3 சைடுமே டிவைட் ஆகுது. ஒரு சைடு வந்து பஸ்ஸு வரது, இன்னொரு சைடு வந்து பஸ்ஸு போகிறது. மிடில் ஆஃப் தி வே வந்து ட்ரெயினுன்ற மாதிரி இருக்குது. அந்த மிடில் ஆஃப் தி வேல தான் வந்து நம்ம அந்த மிடிலில் தான் வந்து ட்ரெயினுன்னு. அதுவும் இல்லாமல் ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ட்ரெயின் வந்து 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து போகிற மாதிரி தான் இருக்குது. 5 ஆர் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ட்ரெயின் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து தாம்பரமில் தான் நிற்கும் போல் எல்லா ட்ரெயினுமே. ஸோ இங்கே எஸ்கலேட்டர் இருக்குது. எஸ்கலேட்டர்லேருந்து அப்படியே ஏறி மேலே போய்ட்டோம். மேலே போன உடனே அந்த வே மாதிரி பிரிக்குது. என் கூட வந்திருந்த என் ஃப்ரெண்டு வந்து பஸ்ஸில் போகணும். ஸோ வந்து அவளால் வந்து என் கூட வந்து கண்டினியூலாம் பண்ண முடியாது. பாதியிலே வந்து அவள் வந்து ரிட்டர்ன் ஆகிடுவா.
இந்த பிரிட்ஜுக்கிட்ட நம்ம வந்து போகும்போது நிறைய பேர் வந்து அமௌண்ட்லாம் கேட்டுட்டு அந்த இவங்க திருநங்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஆஃப்டர்நூன் மாதிரி தான் வருவாங்க. இது வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 என்னமோ எடுத்த விலாக். ஸோ வந்து அவங்க அந்த இடத்துல நின்று ஒரே கூட்டமாக இருந்துச்சு. எல்லாரையும் பிடிச்சி அமௌண்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இப்படி நேராக போய்ட்டோன்னே என் ஃப்ரெண்டு சொன்னா, சரி ஓகே பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவளுக்கு ஒரு பாய் போட்டுட்டு நம்மளும் இந்த பக்கம் கிளம்பிட்டோம். இந்த பக்கம் கிளம்பிட்டோன்னே இந்த வழியாக வந்து பஸ்ஸு இது கரையாஞ்சாவடியா அது மாதிரி பெருங்குளத்தூர் அந்த சைடு வந்து போகிறவே இது அந்த பக்கம்தான் அவள் வந்து போகணும். ஸோ வந்து அவள் பஸ்லேருந்து போக ஆரம்பிச்சிட்டா. நம்ம வந்து ட்ரெயினில் தான் போகணும். நம்ம வீட்டுக்கு வந்து ட்ரெயினில் போனால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பஸ்ஸில் போனோன்னா போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நேரம் போய்க்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். கீழெல்லாம் வந்து சமோசா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து தென் நான் ட்ரெயின்னு எப்படியோ ஏறிட்டேன். எனக்கு ட்ரெயின் கிடச்சிருச்சு. ட்ரெயின்லேருந்து நமக்கு எப்போவுமே விண்டோ சீட் தான். ஸோ விண்டோ சீட்லேருந்து ஒரு வியூவை போட்டுட்டு வீடியோ இதோட முடியுது. பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.